வெள்ளுடை வேந்தர் சர் பி. தியாகராய செட்டி என்னும் பிட்டி தியாகராயர் சென்னை குறுக்குப்பேட்டையில் வசித்து வந்த ஐயப்ப செட்டியார் வள்ளே அம்மாள் இணையருக்கு 1852 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 27 நாள் 3வது மகனாக பிறந்தார். இக்குடும்பம் நெசவு மற்றும் தோல் பதனிடும் தொழிலில் ஈடுபட்டு வந்த பெரும் செல்வந்தர்கள் ஆவர். தியாகராயர் 1876 ஆண்டு சென்னை மாநிலக் கல்லூரியில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றார். தியாகராயர் மனைவியின் பெயர் சின்னவள்ளி அம்மாள். இவர்களுக்கு ஒரு புதல்வரும் 7 மகள்களும் பிறந்தனர். தியாகராயருக்கு நெசவுத் தொழிலைத் தவிர தோல் பதனிடுதல், உப்பளம், சுண்ணாம்பு காளவாசல் போன்ற தொழில்களும் இருந்தன. அவற்றில் ஏராளமானவர்கள் வேலை செய்தனர். இந்த தொழில்களுக்கு உதவியாக 100 படகுகளைக் கொண்ட சொந்தப் போக்குவரத்துத் துறையையே வைத்திருந்தார். நெசவாளர்கள் மாநாடு, கண்காட்சிகளை நடத்தி அதில் நடந்த போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகள் பல பெற்றார். தனது வீட்டருகே பிட்டி நெசவு ஆலை என்ற பெயரில் சுமார் 100 தறிகளைக் கொண்ட நெசவாலையை ஏற்படுத்தினார். கைத்தறி நெசவில் குஞ்சம் இழுத்து நெய்யும் முறையை அறிமுகப்படுத்தியவர் இவரே. அதற்கு முன் நாடாவை கைகளில் தள்ளித்தான் நெய்த்தார்கள். இங்கு தயாரிக்கப்பட்ட பிட்டி மார்க் கைக்குட்டைகள் உலகப் புகழ் பெற்றவை. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தியாகராயர் அம்மாநாட்டை முன்னின்று நடத்தினார். காந்தியடிகள் சென்னை வந்தபோது அவருக்குச் சிறப்பானதொரு வரவேற்பைத் தந்தார். 1882 ஆண்டு சென்னை உள்நாட்டினர் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பைத் தொடர்ந்து நடத்தினார். இந்தச் சங்கம் பிற்காலத்தில் சென்னை மகாதன சபை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இச்சபை அவ்வப்போது சென்னையில் கூடி விவாதித்து கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசுக்கு அனுப்பி வந்தது. 1916 ஆண்டு வரை அவர் ஒரு தீவிர காங்கிரஸ்காரராகவே செயல்பட்டார். தந்தை பெரியாருக்கும் முன்னரே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் இவரே. தமிழக காங்கிரசில் ஆதிக்க வெறி கண்டு மனம் வெதும்பிய இவர் அக்கட்சியிலிருந்து வெளியேறினார். அப்போது அவரை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்ட பெரியார் பின்னாளில் அதே காரணத்திற்காக காங்கிரஸை விட்டு விலகி தீவிரமாக எதிர்க்க ஆரம்பித்தார். பல கட்சிகளிலும் இருந்த தலைவர்கள் இவரிடம் கொள்கை ரீதியாக வேற்றுமை கொண்டிருந்தாலும் உளப்பூர்வமாக இவரிடம் பேரன்பு கொண்டிருந்தனர். ஒரு சமயம் இவரின் நிர்வாகத்தை எதிர்த்து தமிழ்த்தென்றல் திரு. வி. க. சென்னை கடற்கரை பொதுக்கூட்டத்தில் மிக ஆவேசமாக உரையாற்றினார். அவரிடமும் தியாகராயர் நட்புணர்வு பாராட்டினார். சர் சி. பி. ராமசாமி ஐயர் தேர்தலின் போது தியாகராயரை எதிர்த்து போட்டியிட்டார். துப்பாக்கியைக் காட்டி அவருக்கு எதிராக வாக்கு சேகரித்தார். ஆனால் மிகவும் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் தியாகராயர். அவர் மறைந்த போது அதே சி. பி. ராமசாமி ஐயர், ஒரு தன்னலமற்ற மனிதாபிமானியை இழந்தோமே என்று சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். 1916 ஆண்டு நவம்பர் திங்கள் 20 நாள் சென்னை வேப்பேரியில் எத்திராசு முதலியார் இல்லத்தில் தியாகராயர் சிறப்பு கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்தில் தென் இந்திய நல உரிமைச் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பைத் தொடர்ந்து நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் நீதி, ஜஸ்டிஸ் என்ற பெயரில் ஒரு இதழையும் நடத்தினார். இந்த அமைப்பு நடத்தி வந்த நீதி என்ற இதழின் பெயரைக் கொண்டே அந்த அமைப்பை நீதிக் கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றே பரவலாக அழைக்கத் தொடங்கினர். தியாகராயர் நீதிக் கட்சியின் தலைவராக சிறப்பாக கட்சியை நடத்தி வந்தார். தியாகராயர் வெளியிட்ட கொள்கை விளக்க அறிக்கை மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அவர்கள் நீதிக்கட்சியின் கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் பேராதரவு தந்தனர். நீதிக் கட்சி இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று வலியுறுத்தியது. அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு முழு உரிமையும் பாதுகாப்பும் வேண்டும் என்று கோரியது. தியாகராயரின் தன்னலமற்ற விடாமுயற்சிகளின் காரணமாக 1921 ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்றத் தேர்தலில் நீதிக் கட்சி மக்களின் நம்பிக்கையைப் பெற்று அறுதிப் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முன்வந்தது. அப்போதைய ஆங்கிலேய ஆளுநர் வெலிங்டன் பிரபு நீதிக் கட்சியின் தலைவராக விளங்கிய தியாகராயரை ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். ஆனால் தான் முதலமைச்சர் பதவியை ஏற்க விரும்பவில்லை என்று கூறி கடலூர் வழக்கறிஞர் சுப்பராயலு ரெட்டியாரை முதலமைச்சராக பொறுப்பேற்கச் செய்தார். தியாகராயர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக இருந்த போதிலும் பார்ப்பனிய ஆதிக்கத்தை தீவிரமாக எதிர்த்தார். அதனால் அவர் மகாத்மா காந்தியிடமும் முரண்பட நேர்ந்தது. காந்தியின் கதர் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பழைய முறையிலான கைத்தறி நெசவு நம் இந்திய முன்னேற்றத்திற்கு ஏற்றதல்ல, அதில் புதுமையை புகுத்தி தொழில் புரட்சி புரிய வேண்டும் என்பது தியாகராயரின் எண்ணம். அதில் தீவிரமும் காட்டினார். காந்தியடிகள் இவரிடம் முரண்பட்ட போதும் அவர் சென்னைக்கு வந்தபோது பிட்டி நெசவாலைக்கு வருகை தந்து அதை பார்வையிட்டார். அதில் ஒரு தறியில் அமர்ந்து நெய்த்தும் பார்த்தார். அதில் கண்டிருந்த நவீன உத்திகளைக் கற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய புதல்வர்களான மணிலால், மதன்லால் ஆகிய இருவரையும் 6 மாத கலைப் பயிற்சிக்காக அனுப்பி வைத்தார். தியாகராயரை எல்லோரும் நாத்திகர் என்றே நம்பியிருந்தனர். ஆனால் அவர் சுயமரியாதைக் கொள்கையில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் கடவுள் திருப்பணிகளிலும் நிகரற்று விளங்கினார்.
சென்னையிலுள்ள மயிலை கபாலீஸ்வரர் கோவிலை இந்திய ரூபாய் 10,000 செலவில் திருப்பணி செய்து குடமுழுக்கிற்கு ஏற்பாடு செய்தார். ஆனால் கோவிலைச் சேர்ந்தோர் இவரை கோபுரத்திலேறி கும்பநீரை ஊற்ற அனுமதிக்கவில்லை. பார்த்தசாரதி கோவிலுக்கும் திருப்பணி செய்வித்தார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஸ்ரீராமலிங்க சவுடேஸ்வரி கோயிலின் உற்சவ சிம்ம வாகனத்தில் கண்களில் பதிப்பதற்காக 2 கண்ணாடி கண் விழிகளை இலண்டனிலிருந்து தருவித்தார். இன்றும் அந்த வாகனத்தில்தான் அம்மன் வீதி உலா நடைபெறுகிறது. 1920ஆம் ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் பரிந்துரையின்படி நகராண்மை தலைவரை தேர்ந்தெடுக்க நடைபெற்ற நேரடி தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் தலைவர் மேயர் சர் பி. தியாகராய செட்டி என்னும் பிட்டி தியாகராயர் ஆவர். 1905ஆம் ஆண்டு இங்கிலாந்து இளவரசர் 5ஆம் ஜார்ஜ் சென்னை வந்தபோது நகராண்மை தலைவராக இருந்த தியாகராயர் இளவரசரை வெள்ளுடை அணிந்து வரவேற்க அப்போதைய ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். 1882 முதல் 1923 வரை சுமார் 41 ஆண்டுகள் சென்னை நகராண்மை கழகத்துடன் தொடர்புடையவராக திகழ்ந்த தியாகராயர் 1081 கூட்டங்களை தலைமை ஏற்று நடத்தியுள்ளார். 1920ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கு பகுதியில் செயல்பட்டு வந்த நகராட்சிப் பள்ளியில் முதலாக மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி கூடத்தின் பின்புறம் உள்ள மக்கள் பூங்காவையும் பேரக் நெய்டன் என்னும் இடத்தில் பெண்களுக்கென்று தனியாக ஒரு பூங்காவையும் நிறுவினார். 1912ஆம் ஆண்டு சென்னை ஆளுநர் குழுவிற்கு நகராண்மை குழுவிலிருந்து அனுப்பப்படும் ஒரு நகரசபை உறுப்பினராக திகழ்ந்தார். தியாகராயர் தமது சொந்த பணத்தில் பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவினார். சென்னையில் உள்ள தியாகராயர் கல்லூரி இவர் நிறுவியதே. சென்னை மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகங்களை நிறுவப் பெரும் தொண்டாற்றினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக வழி ஏதும் செய்யப்படாமையால் செட்டிநாடு அரசர் அண்ணாமலை செட்டியாருடன் இணைந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். பாடசாலைகளைப் போலவே தொழில்நுட்ப பயிற்சி பள்ளிகளைத் தொடங்கினார். முஸ்லீம் கல்வி அறக்கட்டளையிலும் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்து ஏராளமான சீர்திருத்தங்களைச் செய்தார். பச்சையப்பர் கல்வி அறக்கட்டளையைச் சீரமைத்து அனைவரும் உறுப்பினராகும் வாய்ப்பை ஏற்படுத்தினார். தியாகராயரின் நினைவாக இன்றும் சென்னையிலுள்ள ஒரு கல்லூரிக்கு இவரது பெயர் உள்ளது. மேலும் சென்னை தியாகராயர் நகர் என்பது இவரை குறிப்பதுவே. பெங்களூரிலும் தியாகராயர் நகர் என்ற பகுதி உள்ளது. இந்திய அரசு இவரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு பெருமை சேர்த்தது. அஞ்சல் தலையின் பின்னணியில் தறி நெய்யும் நெசவாளியின் உருவம் காணப்படுகிறது. ரிப்பன் மாளிகை எனப்படும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் நுழைவாயிலில் இவரின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 1959ஆம் ஆண்டில் சென்னை மாநகராட்சித் தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்ற தி.மு.க. உறுப்பினர்கள் நகரமன்றத்தில் நுழையும் முன் வளாகத்தின் எதிரில் அமைந்திருந்த தியாகராயர் சிலைக்கு முதலில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். 1925இல் இவர் இறந்த போது சென்னையில் புதிதாக உருவாக்கப்பட்ட இடத்திற்கு இவரது நினைவாக தியாகராய நகர் என்று பெயர் சூட்டப்பட்டது. பிட்டி தியாகராயர் அரங்கம் எனும் பெயரில் தியாகராய நகரில் அரசு விழாக்கள் நடத்தப்படும் அரங்கம் ஒன்றும் உள்ளது. பிரித்தானிய அரசு இவருக்கு 1909 சனவரி 1ஆம் நாள் ரா பகதூர் பட்டம் வழங்கியது. 1919 சனவரி 1ஆம் நாள் திவான் பகதூர் என்னும் பட்டம் பெற்றார். நாங்கள் அனைவரும் தங்களை வணங்கி மகிழ்கிறோம்.